ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 72. ஏஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்திதித்வா அஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. டிரான்ஸ்லேஷன்: எந்த நிலையை அடைந்தால் மனிதன் மீண்டும் குழப்பமே அடைய மாட்டானோ அதுவே தெய்வீக ஆன்மீக வழியாகும். இவ்வாறு நிலை பெற்றவன் வாழ்வின் கடைசி நேரத்திலும் கூட பகவானின் திருநாட்டை அடைய முடியும். இங்கே பர்பட் பை ஷில பிரபாத், ஜெய் ஷில பிரபாத். பௌதீக உலகத்தில் பௌதீக காரியங்கள்லேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இந்த வாழ்க்கை முடிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆன்மீகமாக முன்னேற்றம் அடைஞ்சவங்க இந்த வாழ்க்கைக்கு பின்னால் வேறு ஒரு உயர்ந்த வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் இந்த வாழ்க்கையை முடிக்கும் முன்னேயே கூட அதிர்ஷ்டவசமாக ஒருவர் கிருஷ்ண உணர்வை அடைந்து பகவத்கீதையை குருவின் மூலம் கேட்கக்கூடிய அந்த மகாபாகியத்தை அடைந்தால் அவர் முக்தி நிலையை அடைந்தவர் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இறைவனுடைய நாட்டிற்கும் பகவானுடைய அன்பு தொண்டிற்கும் பக்தி தொண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. இந்த ரெண்டுமே பூரண நிலையில் இருப்பதால் பகவானுடைய உன்னதமான அன்பு தொண்டில் பக்தி தொண்டில் ஈடுபடுவது அப்படின்னாலே பகவானுடைய ராஜ்யத்தை அடைந்து அவருக்கு சேவை செய்வது போலதான். இந்த உலகிலேயே கூட நாம் பக்தி பண்ணினா பகவானுடைய வைகுண்டத்தில் அவருக்கு பக்தி பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஜடத்திற்கு நேர்மாறானது பிரம்மம். அதனால் பிரம்மஸ்திதி அப்படின்னா ஜட செயல்களின் தளத்தில் அல்ல என்பது தான் பொருள். பக்திமயமான சேவை முக்தி நிலையாக பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் பௌதீக கட்டுகளிலிருந்து விடுபடுவது தான் பிராமி ஸ்திதி ஆகும். மேலும் கிருஷ்ண உணர்வை அடைந்து பகவானுக்கு பக்தி செய்வது உடனடியாக பிரம்மத்தை அடைவது. அதனால் கிருஷ்ண உணர்வை அடைந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தவன் ஏற்கனவே பகவானுடைய திருநாட்டை அடைந்தவன் அப்படின்னு இங்கே பிரபுபாதா சொல்கிறாரு. அதனால் நாம் வனத்துக்கு போய் நாம் தனியாக இருந்து சன்னியாசியாகி ஜபம் பண்ணணுங்கிற விஷயமே இங்கே சொல்லப்படலை. பகவானை மையப்படுத்தி நாம் இருக்கிற இடத்துலையே பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறது, அன்போட பக்தி தொண்டு செய்கிறது பகவானுடைய ஆன்மீக லோகத்தை அடைந்து பக்தி செய்வதற்கு சமம் அப்படின்னு பிரபுபாதா சொல்கிறாரு. ஹரி போல்.